உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் 24 புகழ். திருக்குறள் 231. ஈதலிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதிய மில்லை உயிர்க்கு. விளக்கம். புகழுக்கேற்றவாறு தானம் செய்வதன் மூலம் வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை. அதைவிட உயிர்களுக்கு ஏற்ற வாழ்வு எதுவும் இல்லை. எடுத்துக்காட்டு: பசித்தவருக்கு உணவு அளிப்பவர் வாழ்க்கையில் புகழுடன் வாழ்கிறார். திருக்குறள் 232. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கொன்றீவார் மேல் நிற்கும் புகழ். விளக்கம். மக்கள் புகழ்ந்து பேசும் ஒவ்வொரு நற்பண்பும் தானம் செய்வோர் மீதுதான் அமையும். எடுத்துக்காட்டு: ஈரமாக நனையும் மழை போல் ஈகையாளர்கள் பெயரே எல்லா நற்பேசும் வாசலில் ஒலிக்கிறது. திருக்குறள் 233. ஒன்றா உலகத் துயர்ந்த புகழல்லார் பொன்றாது நிற்பதொன்றில். விளக்கம். உலகில் உயர்வாக இருப்பதற்கும் நிலைத்து நிலை பெறுவதற்கும் புகழ் தவிர வேறு எதுவும் இல்லை. எடுத்துக்காட்டு: சாமானிய மனிதன் புகழால் பிற தலைமுறைகளிலும் நினைவில் வாழ்கிறான். திருக்குறள் 234. நிலவரை நீள்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேலுலகு. விளக்கம். நிலை கிடக்கும் புகழுடன் வாழ்வதை மேற்கொள்பவர்களே இந்த உலகத்தில் புகழப்படும் புலவர்கள் ஆவர். எடுத்துக்காட்டு: திருவள்ளுவரைப் போல் தம் புகழால் நூற்றாண்டுகள் வாழும் மனிதர்கள் அரிது. திருக்குறள் 235. நத்தம்போல் கேடும் உளதாகுஞ் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது. விளக்கம். புகழை நிலைநாட்டும் ஆற்றல் இல்லாதவர்களுக்கு மரணம் என்பது வீண் பயனற்றதாகும். எடுத்துக்காட்டு: நல்ல செயல் செய்யாது வாழ்ந்தவன் மரணத்தால் யாருக்கும் ஓர் இழப்பு இல்லை. திருக்குறள் 236. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. விளக்கம். ஒருவர் பிறப்பாராயின் புகழுடன் பிறக்கட்டும். புகழில்லாத பிறப்பு நன்று அல்ல, அதற்கு பிறக்காததே சிறந்தது. எடுத்துக்காட்டு: வாழ்க்கை போதிலும் புகழில்லாத பிறப்பு மரங்களின் நிழலின்றி வளர்வது போல. திருக்குறள் 237. புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவதேவன். விளக்கம். தம்மை புகழ்பட வாழ வைக்காதவர் தங்களை இகழ்வோர் மீது கோபப்பட தேவையில்லை. எடுத்துக்காட்டு: செயல்பாடின்றி வாழும் ஒருவரை இகழ்வதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. திருக்குறள் 238. வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறா விடின். விளக்கம். இந்த உலகில் புகழும் இசை இல்லாமல் வாழ்வது வசைக்கும் இகழ்ச்சி காரணமாகும். எடுத்துக்காட்டு: புகழின்றி வாழ்வது வெறும் மூச்சை மட்டும் பிடித்துக்கொண்டு நடப்பது போன்றது. திருக்குறள் 239. வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். விளக்கம். புகழின்றி வாழும் வாழ்க்கை செல்வமும் பயனும் இல்லாத நிலம் போன்றது. எடுத்துக்காட்டு: புகழில்லாத வாழ்க்கை நிலத்தைப் போல் பயனற்றது. திருக்குறள் 240. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழா தவர். விளக்கம். இகழ்ச்சியின்றி புகழுடன் வாழ்பவர்களே உண்மையாக வாழ்கிறார்கள். புகழின்றி வாழ்வது வாழ்வல்ல. எடுத்துக்காட்டு: ஒருவர் வாழ்வின் அர்த்தம் அவர் பெற்ற புகழில் இருக்கிறது. Please subscribe, like and comments.